வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஜூலை 3ஆம் தேதி வந்து ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா அக்ரிகல்ச்சருக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 4 நாளைக்கு நடக்கும். அதே மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து இன்னையிலேருந்து வந்து ஆல்மோஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அது போக ஆர்ட்ஸ் காலேஜோட மறுபடியும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான போர்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இன்னையிலேருந்து இருக்கிறனால அது போக கவுன்சிலிங், இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறவங்க இருக்காங்க. மெடிக்கல் நீட் எழுதிட்டு மெடிக்கல் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாள். இன்றைக்கி வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் முடிவு எடுக்கிற நாள். இன்றைக்கி ஆர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பித்ததுனால எல்லாருமே வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் கனவோட போகணும்னு இருந்திருப்பீங்க. அதே மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க ஆர்ட்ஸ் காலேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கலாம். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்றைக்கி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி 20,000 நீங்கள் பே பண்ணணும். இப்போ நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்கிற ரெக்வஸ்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் போகணும், அக்ரிகல்ச்சருக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு போங்க. இல்லை ஆர்ட்ஸுக்கு போகணும்னா ஆர்ட்ஸுக்கு போங்க. இல்லை இன்ஜினியரிங் போகணும்னா இன்ஜினியரிங் போங்க. ஆனால் ஒரு குழப்பமான ஒரு முடிவு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு தீர்க்கமான முடிவு எடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சரில் போய் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுத்து ஒரு 20,000 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆயிரும். அடுத்தது வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எல்லாத்தோட மனநிலை என்னன்னா, சார் நான் அக்ரிகல்ச்சர்லேயும் வந்து ஒரு சீட்டு எடுத்துக்கிடுவேன், ஆர்ட்ஸ்லேயே நான் போட்டு வச்சுருக்கேன், அதே மாதிரி வந்து இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு கவுன்சிலிங்லாம் அட்டென்ட் பண்ணுவேன்னு சொல்லி மைண்ட் இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு கிளியர் மைண்ட் எடுத்துக்கோங்க. அக்ரிகல்ச்சர்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அக்ரிகல்ச்சர் போயிருங்க. நான் வந்து இது உங்களுடைய ரைட்ஸு. ஏன்னா நீங்கள் எது ஒன்றுமா நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது. நான் என்னுடைய சஜஷன் என்னென்னா, நீங்கள் அக்ரிகல்ச்சர்னு ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அக்ரிகல்ச்சர் போயிருங்க, சீட் எடுத்துருங்க, இன்ஜினியரிங் வராதிங்க. இல்லை நான் சார் எனக்கு வந்து இன்ஜினியரிங் தான் இஷ்டம் சார், நீங்கள் அக்ரிகல்ச்சர் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சர் சீட்டு கிடைக்கும்னு உங்களோட மார்க் கம்மியானவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து கவுன்சிலிங் போய் அட்டென்ட் பண்ணலன்னா உங்களோட மார்க் கம்மியானவங்களுக்கு அந்த சீட்டு கிடைச்சிரும். நீங்களும் சீட் எடுத்து இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் சீட் எடுத்து அப்புறம் வந்து 2 முடிவு எடுத்து மாணவரோட உங்களோட மார்க் கம்மியானோட வாழ்க்கையை வந்து தயவுசெய்து செய்யாதீங்க. செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான உரிமை எனக்கு இல்லை. பட் இருந்தாலும் செய்யாதீங்கன்னு சொல்லி என்னால் ரெக்வஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் அக்ரிகல்ச்சர் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அக்ரிகல்ச்சர் எடுத்துருங்க. டைலோமோ தயவுசெய்து பண்ணாதீங்க. இது வந்து சரியான நேரம் கிடையாது. ஏன்னா இத்தனை நாள் வந்து நீங்கள் இந்நேரம் தீர்க்கரமாக முடிவு எடுத்திருப்பீங்க, நிறையா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன படிப்பு படிக்கணுமோ முடிவு பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன படிப்பு படிச்சிங்களோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். தேவையில்லாமல் வந்து டபுள் மைண்டடாக வந்து கூழுக்கும் ஆசை மியூசிக்கும் ஆசைன்னு சொன்ன மாதிரி வந்து நான் அக்ரிகல்ச்சர்லேயும் நான் போய் எடுத்துக்கிடுவேன், இன்ஜினியரிங்லேயும் ஒன்று எடுத்துக்கிடுவேன், ஆர்ட்ஸ்லேயும் ஒன்று வச்சுருக்கேன், ஈவன் நான் மெடிக்கலில் வந்து நான் மார்க் வச்சுருக்கேன், அது கிடைச்சாலும் போவேன்னு ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்காதீங்க. ஒரு கிளியர் ஐடியா எடுங்க. ஏன்னா இப்போ நான் மெயினாக பேசுகிறது வந்து அக்ரிகல்ச்சர் போகிறவங்களுக்கு. ஏன்னா 4 நாள் வந்து நீங்கள் 20,000 நீங்கள் பே பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கன்னா 2 லட்ச ரூபா பெனால்ட்டி கட்டணும். தெரியுமில்ல உங்களுக்கு அந்த ரூல்ஸு. ஸோ அதனால் நீங்கள் அக்ரிகல்ச்சர் போகிறதுல தப்பு கிடையாது. ஆனால் போய் வந்து மறுபடியும் வந்து வேறு டிபார்ட்மெண்ட் மாறாதீங்க. ஏன்னா அப்புறம் அந்த சீட் லேப்ஸ் ஆயிரும். ஒரு நல்லா படித்த பையனுக்கு வந்து உங்களோட மார்க் கம்மியான பையன் அக்ரிகல்ச்சர் கனவோட இருப்பான், நீங்களாவது வந்து டைலமோவில் இருக்கீங்க. ஆனால் அந்த பையன் வந்து நான் அக்ரிகல்ச்சர் தான் படிக்கணும்னு கனவோட இருப்பான். அந்த பையனோட வாழ்க்கையில் வந்து தயவுசெய்து வந்து என்ன செஞ்சிடாதீங்க, விளையாண்டுறாதீங்க. ஏன்னா வந்து முடிவு நீங்கள் எடுக்கலாம், அந்த உங்கள் முடிவை மாற்றுங்கன்னு சொல்வதற்கான உரிமை எனக்கு கிடையாது. என்னால் ரெக்வஸ்ட் பண்ண முடியும். அக்ரிகல்ச்சருக்காக காத்துட்டு இருக்கிற மார்க் கம்மியான மாணவர்களுக்காக நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ரைட். அதே மாதிரி நீட்டு எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி சார் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்குறாங்க. பொதுவாக இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா மெடிக்கலோட ஃபஸ்ட் ரவுண்டு. ஏன்னா மெடிக்கலோட ஃபஸ்ட் ரவுண்டு வந்த பிறகு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நார்மல் அப்படி தான் நடக்கும். ஸோ வி ஹோப் தட் இந்த வருஷமும் அதே மாதிரி தான் நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் வந்து ஜூலை எண்டாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா அதே மாதிரி தான். அப்போ நீட்டுக்கும்
இன்ஜினியரிங் இருக்கும்போது இப்போ நீட் மார்க் எடுத்து மெடிக்கல் காலேஜில் வந்து நல்ல காலேஜ் இல்லைன்னா ஒரு சுமாரான காலேஜ் கிடைச்சாலும் நீங்கள் மெடிக்கல் போனீங்கன்னா மெடிக்கல் போயிருங்க. ஏன்னா வந்து இன்ஜினியரிங்கில் சீட் எடுக்காதீங்க. ஏன்னா இன்ஜினியரிங்கில் சீட் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் இல்லைன்னா வந்து அந்த சீட் வந்து கேரி ஃபார்வர்டு வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வரும். ஸோ அதனால் வந்து கனவுல இருக்கிற மாணவர்களோட கனவுகளை வந்து தயவு சிதைச்சிடாதீங்க. இப்போ நல்ல முடிவு எடுத்துக்கோங்க. நான் இன்ஜினியரிங் போக போகிறேன்னா, ஆர்ட்ஸ் போக போகிறேன்னா, இல்லை மெடிக்கல் போக போகிறேன்னு முடிவு எடுத்துகிட்டு தீர்க்கமான முடிவெடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை எப்போ சொல்ல மாறான் என்னது, லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய் பாய்.